ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்களே பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜுராசிக் வேர்ல்ட் பார்ட் 4 இந்த படத்துக்கான எக்கச்சக்கமான அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் வீடியோ தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சன் இருக்காங்க இல்லையா, அதான் நம்ம பிளாக் வீடோ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தில் நடிக்காத நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கிடச்சிருந்துச்சு. பட் இப்போ வரைக்குமே அவங்களுக்கான எந்த ஒரு ஷூட்டிங் அண்ட் செட் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கல. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில பேர் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு செட் ஒர்க் போட்டு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஷூட்டிங் நீ ஆரம்பிக்கலை. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இப்போ ஊழியர் வந்துட்டு அவங்க வேறு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கிறதுனால தான் இப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நடிக்கலை அப்படிங்கிற பற்றின இன்டர்வியூ தந்திருக்காங்க. ஸோ பாசிபிளி அடுத்த இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க இந்த செட் ஒர்க்குள்ளே இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பற்றி சின்ன அப்டேட்டுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது போக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஜுராசிக் பார்க் அப்படின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஜுராசிக் சிட்டி அப்படின்னு மாறும்னு சொல்லி பல பேர் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பிகாஸ் இதோட கதையை பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் வந்துட்டு இந்த கதை இல்லாமல் இந்த டைம் பார்த்திங்கன்னா புது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கதையை வந்துட்டு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, ஜஸ்ட் லீக் தான். ஸோ யாருக்கு தெரியும், நம்ம வந்துட்டு மாறாமல் இருக்கலாம், அதே மாதிரி கூட வரலாம், வாய்ப்புகள் கம்மி தான் இருக்குது. அண்ட் இப்போ இதுக்கு போக பார்த்திங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியனுக்கு அடுத்து நடக்க போகிற கதையாக பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. இந்த படத்தில் எக்கச்சக்கமான புது டைனோசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில, பிகாஸ் இதுவுமே ஜஸ்ட் ஒரு லீக் மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதோடய ஃபுல்லான அப்டேட் நம்மளுக்கு கிடச்சா தான் வந்துட்டு புது டைனோசர்ஸ்லாம் இந்த படத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ யாருக்கு தெரியும், புது டைனோசர்ஸ் வந்துட்டு அவங்க இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா பல பேர் எதிர்பார்த்துருக்காங்க. அண்ட் இது போக பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்க ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் அமெரிக்காவில் ப்ளாட்டை வச்சு நடக்க போகிறது கிடையாது. மெக்சிகோவில் ஒரு தனி தீவில் பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரியாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டை பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த 3 பார்ட்ஸுமே ஜுராசிக் வேர்ல்டு 1லேருந்து 3 வரைக்குமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் நடந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் வர இந்த ஜுராசிக் வேர்ல்டு 4 பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் தனி தீவில் நடக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் பேசிக்காக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குட்டியாக இந்த ஒரு ஜுராசிக் வேர்ல்டு அப்படிங்கிறது இந்த செட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தனித்தீவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் சின்ன கதையுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளாட் லீக் மாதிரி பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தனி கும்பல் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்ட், அதாவது இது பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு ஐலாண்ட், அந்த இடத்துல இவால்யூஷனான டைனோசர் புதுசு டைனோசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம குரூப் பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்க தப்பிக்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத மோஸ்ட்லி இந்த ஜுராசிக் வேர்ல்ட் 4 கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்கிறாங்க. பட் இதுவுமே பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் கிடையாது. மேபி கதை வந்துட்டு மாறுறதுக்கு சான்சஸுமே பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் இது போக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நம்மளுடைய மான்ஸ்டர்ஸ் படங்கள்லாம் இதுக்கு பார்த்திங்கன்னா எடுத்தார் இல்லையா, ஸோ அவருமே பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு டைரக்டராக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணாங்க இல்லையா ஜுராசிக் பார்ட் 3 வரைக்குமே, அவங்க இந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இத்தனை பேர் கலந்து செய்யறதுனால மோஸ்ட்லி இந்த படம் பார்த்திங்கன்னா கிரவுண்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸை விட பார்த்திங்கன்னா நம்ம ஜுராசிக் வேர்ல்டு 1 நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஜுராசிக் பார்க் 1. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த சர்வைவல் பேஸ்ட் ஒரு த்ரில்லர் மூவி பார்த்திங்கன்னா வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த படமுமே இருக்க போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபைட் சீன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, பட் இருக்க ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் புது டைனோசர்ஸ்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் டைனோசர்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் அப்பியர் ஆகாது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. புது டைனோசர்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காமிக்க ட்ரை பண்ண போகிறோம் இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வேலை நான் சொன்ன அப்டேட்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நீங்கள் இந்த படத்துக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஜுராசிக் பார்க் 4 அப்படிங்கிறது எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருந்த படம் தான். ஸோ இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தரீங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நான் இதே மாதிரி வேணால் உங்களுக்கு சூப்பரான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.